இங்க ஒருத்தர் ஆபீஸ் முடிச்சிட்டு பஸ்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப சடனா அந்த பஸ் பிரேக் அடிச்சு நிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு குட்டி நாய் ஒன்னு குறுக்க வந்திருக்கு. அதை பார்த்து பாவம் பார்த்து இவர் அதை தூக்கிட்டு வந்துடுறாரு. வந்து பஸ்ல இருக்கிற யாருக்காச்சும் வேணுமான்னு கேக்குறாரு. ஆனா யாருமே அதை தூக்கிட்டு போறதுக்கு ரெடியா இல்ல. சரின்னு இவரே அதை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. வீட்டுல அவரோட ஒய்ஃப்க்கு தெரியாம ஒரு ரூம்ல ஒளிய வச்சிருக்காரு. அப்படி இருந்தா அவரோட ஒய்ஃப்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது. அதனால வீட்டுல சின்னதா ஒரு சண்டை வந்துருது. அப்பதான் இவருக்கே கோவம் வருது. ஏன்னா இந்த வீட்டுல சம்பாதிக்கிற எனக்கு ஒரு நாயை வச்சுக்க கூட உரிமை இல்லையான்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்காகவே அந்த நாயை கூட வச்சுக்கணும்னு முடிவு எடுக்கிறாரு. அந்த வீட்ல இவர் மட்டும் தான் அதுகிட்ட பாசமா இருக்கிறதுனால இவர் எங்க போனாலும் அது பின்னாடியே போயிடுது. அப்படி ஒரு நாள் இவர் ஆபீஸ் போறதுக்காக ட்ரெயின்ல ஏற போறாரு. பார்த்தா அங்கேயுமே இது உள்ள வர பாக்குது. சோ இதை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுத்து ஒய்ஃப் கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுவும் நேரா வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட கொடுக்குது. ஆனா அவங்க அதை வேற ஒரு இடத்துல வைக்க சொல்லிட்டு போறாங்க. அதுவும் கொண்டு போய் வச்சுட்டு ஈவினிங் இவர் ஆபீஸ் முடிச்சிட்டு வர டைமா பார்த்து நேரா ஸ்டேஷன்ல போய் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கடைசியில இதுவே ஒரு பழக்கமா மாறி டெய்லி இவர் ஆபீஸ் போகும்போது கூடவே போறதும் நியூஸ் பேப்பர் கொடுத்ததும் வாங்கிட்டு